அனைவருக்கும் வணக்கம். சௌராஷ்டிர தேச துவாரகை கிருஷ்ணனுக்கு சத்யபாமா, ருக்மணி, ஜாம்பவதி உட்பட 8 மனைவிகள். அவர்கள் அஷ்டலக்ஷ்மி என்று அழைக்கப்படுபவர்கள். அயோத்தியை ஆண்ட நாக்னஜித்தின் மகள்தான் நாக்னஜிதி, கிருஷ்ண பகவானின் 5வது மனைவி. கோகுலத்தின் மன்னரான நந்த மகாராஜ் யசோதாவின் வளர்ப்பு மகனான கிருஷ்ணன் சிறுவயதில் தன் தாயார் யசோதாவின் சகோதரன் நாக்னஜித்தின் மகளை விரும்பினார். சில காலங்களுக்கு பின் கிருஷ்ண பகவான் நாக்னஜிதியை சுயம்பரத்தில் வென்று தனது 8 மனைவிகளில் ஒருவரானார். கிருஷ்ணனும் நாக்னஜிதியும் கோகுல கூடாரத்தில் தங்கி இரவை கழித்தபோது ஆண்டாள் தாயார் தான் இயற்றிய திருப்பாவை 18, 19, 20 பாசுரங்களில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆண்டாள் தாயார் தனது ஆயர்குல பெண்களுடன் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கிருஷ்ணனை துயில் எழுப்ப அனைவரையும் வேண்டுகிறார். அதில் கிருஷ்ணனின் மனைவியான நாக்னஜிதியையும் ஆண்டாள் தாயார் வேண்டுகிறார். அதிகாலை பொழுதில் ஆண்டாள் தன் மணக்கண்ணால் கிருஷ்ண பகவான் நாக்னஜிதி உறங்குவதை கண்டாள். என்னதான் கிருஷ்ண பகவான் சயனித்திருந்தாலும் உலகத்தை அறியாதவனா என்ன? கிருஷ்ணன் நாக்னஜிதியின் மடியில் உறங்கிக் கொண்டே தன் ஓரக்கண்ணால் ஆண்டாள் மற்றும் ஆயர்குல பெண்களை கண்டார். ஆண்டாளை பார்த்து கிருஷ்ண பகவான் தன்னை துயிலெழுப்ப தன் மனைவி நாக்னஜிதியிடமே கூறு என்றார். உடனே ஆண்டாள் தனது திருப்பாவை 19, 20 பாசுரத்தில் 30 முக்கோடி தேவர்களின் தலைவனான எம்பெருமான் கிருஷ்ணன் இவ்வுலகத்தை ரட்சிக்க வேண்டி ஆயர்பாடி மாளிகையின் அழகிய கூடாரத்தின் அழகிய மரக்கட்டிலில் வேலைப்பாடு மிக்க பருத்தி பட்டு, மயில் இறகு மற்றும் இலவம்பஞ்சு கொண்ட மெத்தையில் உறங்கும் கிருஷ்ணனை கூட துயில் எழுப்பலாம். ஆனால் மனைவியான நாக்னஜிதியின் மடியில் நாக்னஜிதியின் அரவணைப்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பகவானை துயில் எழுப்புவது கடினம். கிருஷ்ண பகவானை சிறு வயதிலிருந்தே ஆராதனை செய்த நல்ல பெண்ணே நப்பின்னே என்று போற்றுகின்றார். ஆகையால் கிருஷ்ணனை துயில் எழுப்ப உதவுமாறு நாக்னஜிதியிடம் ஆண்டாள் தாயார் அன்புடன் வேண்டுகிறார். நாக்னஜிதியை தமிழில் நப்பின்னையாக போற்றுகிறார். இது எப்படி என்றால், ஆண்டாள் தாயாரே தன்னை நாக்னஜிதியாக உருவகப்படுத்தி கொண்டு கிருஷ்ணனை துயில் எழுப்புகிறாள். ஆண்டாள் தாயாரே நப்பின்னையாகவும் கூடாரவள்ளி தாயாராகவும் ரெங்க மன்னாருடன் ஐக்கியமாகி விடுகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.